பாபா அவர்களுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவில் மடத்தைச் சேர்ந்த திரு சுவாமி கோபாலகிருஷ்ணேந்திரா எழுதிய கடிதத்தை இங்கு வெளியிடுகிறோம். இறைவன் துணை 11/2/91. அனுப்புனர் சுவாமி கோபாலகிருஷ்ணேந்திரா, ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவில், வெலல்ஸ்லி பிரிட்ஜ், ஸ்ரீரங்கப்பட்டினா, கர்நாடகம். எல்லாம் வல்ல அல்லாவின் திருத்தொண்டை சிறை வாழ்விலும் செய்து வரும் பழனி பாபா அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு இறைவன் எல்லா அருளும், சாந்தி, சமாதானம், வளமான வாழ்வும் கொடுத்து காப்பானாக. பிப்ரவரி 91 நர்கீஸ் இதழில் உங்கள் கடிதம் கண்டேன். சிறையில் தீனை பரப்ப இறைவன் உங்களை அனுப்பியிருக்கின்றான். தன் பணிக்காக அல்லாஹ் உங்களை சிறைக்கு அனுப்பியிருக்கின்றான். என்ன இறைவனின் கருணை, என்ன அன்பு! உங்களுடன் சிறையில் உள்ளவர்கள் உங்கள் அன்பர்கள், நண்பர்கள், மிகவும் பாக்கியவான்கள். தீனை ஏற்ற சரத்குமார், கோபு, வாசுதேவன், பாபு இவர்களுக்கு என் பணிவான அன்பு வாழ்த்துக்கள். இவர்கள் எதிர்காலத்தில் நல்லவர்களாய் வாழ்ந்து எல்லோருக்கும் நல்லதே செய்து வளமாக வாழ அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. எல்லா சிறை அதிகாரிகளும் காவலர்களும் உங்களிடம் அன்பு செலுத்தி உதவி செய்ய இறைவனே வழிவகுப்பான். நீங்கள் யார், ஏன் சிறையில் இருக்கிறீர் என்பதே எனக்கு தெரியாது. நர்கீஸில் உங்கள் கடிதம் படித்தேன். என் மனம் உருகியது. கடிதம் உங்களுக்கு எழுதினேன். ஸ்ரீமத் பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறார், என்னை யார் வேறு எந்த சிந்தனையுமின்றி என்னையே சரணம் அடைகிறார்களோ அவர்களின் யோகம் சேமம் நானே என்கிறார். நீங்கள் வேறு எந்த சிந்தனையுமின்றி அல்லாவையே பொறுப்பேற்று இருக்கின்றீர். சமரசம், நர்கீஸ், குரானின் குரல், முஸ்லிம் முரசு இவைகளை ஒரு மாதமாய் படித்து வருகிறேன். என் கருத்தில் மனதில் ஓர் தெளிவு ஏற்பட்டு வருகிறது. எனக்கு தமிழ் உரையுடன் கூடிய திருக்குரான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விளக்கமான வரலாறு, அவர் செய்த உபதேசங்கள், தொழுகை முறையும் விளக்கமும் தமிழ் உரையுடன் கூடியது வேண்டும். அன்புடன் எனக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யவும். அல்லாஹ் உங்களை விரைவில் விடுதலை செய்து பூரண சுதந்திரம் கொடுக்க வேண்டுகின்றேன். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் முழு விலாசம் எழுதவும். நான் இஸ்லாத்தின் சமதர்ம கொள்கையை, ஏக இறைவன் கொள்கையை, தொழுகையை விரும்புகிறேன். இங்கு குருவே கடவுள், அவனாலேயே எல்லாம் நடக்கிறது. பீடி, கஞ்சா, சிகரெட் இவை குடிப்பதால் ஞானம் கிடைக்கிறது. இப்படி உபதேசிக்கும் சாதுக்கள் கூட்டம் அதிகம். இவர்களை பார்த்து சஞ்சலப்பட்ட என் மனதிற்கு தீன், நான் இருக்கின்றேன் என்று ஆறுதல் தருகிறது. 18 ஏடுகளில் 4 படிக்கின்றேன். இதனால் மனநிம்மதி. மீதி படிக்க வசதி இல்லை. உடனே பதில். சிறை அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் கைதிகளுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் வளமான வாழ்வு, ஒளிமயமான எதிர்காலம், சாந்தி, சமாதானம், நிம்மதியான வாழ்வும் அருள் புரிய வேண்டுகின்றேன். இப்படிக்கு சுவாமி கோபாலகிருஷ்ணேந்திரா.